எடப்பாடி அவர்களுக்கு அந்த மாதிரியான கிரகநிலை? எடப்பாடி அவர்களுக்கு கிரகநிலைகள் இப்போ வரைக்கும் சாதகமாக இருக்குது. அவர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல மாதிரி நடிச்சு குத்துறவன் தான் இருக்கிறான். சதிகள் நிறைய ஜாஸ்தி. எம்ஜிஆர் படத்தை போட்டு பிரசன்னம் போட்டால் அதுக்கு 100க்கு 100 நல்ல உத்தரவு வருது. ஜெயலலிதா அவங்க படத்தை போட்டு இவங்களை போட்டு பண்ணால் நம்ம இந்த தெய்வ பிரசனங்கள் வர்றதில்லை. வருவாங்க எல்லாருமே நான் தான் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்கிறாங்க. அது இந்த ட்ரிப்பு வந்து நவகிரகங்கள் மாற்றி அமைக்கும். ஸ்டாலினோட பையனுங்கிறக்கா அப்படின்னு சொல்லலாம், கருணாநிதி பேனுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லையே கிரகநிலைகள் நவகிர கிரகநிலைகள்லாம் ஒன்றும் நம்ம மாற்றி கொடுக்க முடியாது. மக்கள் மனதை சென்றடையவில்லை உதயநிதி. இவங்க கட்சிக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கட்சிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அது ஸ்டாலினுக்கு ஆதரவான விஷயம் தானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற கிரகங்கள் வந்து அப்படி ஃபேவராக இல்லை. அப்போ அவர் கட்சி தலைமையில் இருக்க மாட்டாங்க. சனி 8ல் வந்தாருன்னா அட்டமத்து தனி ஆட்டி படைச்சிடும். இவங்க வந்து நாத்திகம் பேசுறவங்க அந்த வீட்டில். அப்போ இவங்க பேசுகிற விஷயம்லாம் அங்கே செயல்படுமா? அசுவா பொய். இவங்க பேசுகிற நாத்திகமே பொய். நாத்திகம் பிழைப்புக்கு கட்சி நடத்த வேண்டிய ஒரு பிழைப்பு. நாத்திகம் பேசுகிற உண்மையானவங்க எல்லாமே ஆத்திகவாதி தான். உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு சாய்பாபா வருவாரா? வந்தார்ல. உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் திருப்பதியிலேருந்து அத்தனை பேர் வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்களா? இது வேண்டாம் தூக்கி போட்டுருக்கலாம்ல. வந்தார்ல. எல்லாருமே வந்து பரிபூர்ணமான ஆன்மீகவாதிகள். ஜெயலலிதா அவர்களோடலாம் பேசியிருக்கீங்களா? ஜெயலலிதா பேசியிருக்கேன், 3 முறை பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒரு பலமான தெய்வத்துக்கு அந்த அம்மா வர விடாமல் தடுத்துருக்கு. அது யாரோட வேலையா? அந்த அம்மா வந்து பேச விடாமல் தடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட ஆத்மாவை கட்டி போடுற முயற்சிகள் கூட நடந்தது. அது யாரோட வேலையா இருக்கும்? அது சசிகலா தான் முடியும். ஒரு ஆன்மா வந்து முந்தானது வரைக்கும் நேற்று வரைக்கும் பக்கத்திலே வரமாட்டேங்கிற வெறுப்பில் இருக்க, அசைக்க முடியாத வெறுப்பில் இருக்க. விஜயகாந்த் இல்லாமல் விஜயகாந்த் பேசுறது வந்து அவரோட குலதெய்வமும் கூட இருக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். ஆக்சுவலாக அவர் மரணமே இயற்கையானது அல்லன்னு சொல்கிறார். அவரே சொல்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட சேர வேணாம், அவர் பிடிக்கல அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாரு. அவர் பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. அதையும் மீறி இவங்க முடிவு எடுத்திருக்காங்களே, சேர்ந்துருக்காங்களே. கண்டிப்பாக நீ அதுக்கே காமிச்சு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கொடியேற்றும் போது அப்படியே விழுந்துருக்கேன். கொடியே கிளி உடலையே. மோடி அமித்ஷான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் விருச்சிக ராசி மோடி. அவருக்கு இவங்களுக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கணக்கெல்லாம் தப்பு கணக்காகும். அதுதான் உண்மை. மோடியும் அமித்ஷாவும் ஆடுறது வந்து தப்பு கணக்காகும். பாபரி மசூதில் அந்த ஆத்மாக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆத்மாக்களை வெளியேற்றாம கட்டிவிட்டாங்க. அந்த ஆத்மாக்கள் இப்போ வந்து கொடூரமான நிலையில் இருக்கு. அந்த உயிரிழப்புகள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜயனுடைய அதுக்கு காரணம் வந்து குளத்துப்புள்ள பாலகன்னு சொல்லி இருக்கு. ஐயப்பனுக்கு மரண பூதங்களுக்கு அதிபதி ஐயப்பன். அந்த பூதங்களை யாரோ வந்து சுயநலமா கிளப்பி விட்டாங்க விஜய் அவர்களுக்கு. ஆமாம், அங்கே இருந்த அந்த மரண பூதங்கள் கிளப்பப்பட்டு விட்டது. அது மரணத்தை தான் செய்யும், வேறு எதுவும் செய்யாது. அந்த பூதங்கள் வந்து மரணம் தான் கொடுக்கும். அந்த மரண பூதங்களோட இது வந்திருக்காங்க, அதனால தான் நடந்தது. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தெய்வப்பீடத்திலிருந்து ஐயா வெங்கடா சர்மா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். வணக்கம். 2026 சட்டமன்றம் ஜோதிட கணிப்புப்படி எப்படி இருக்குது? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்கும்போது சனி பகவான் மீனத்தில் இருந்து கொண்டும் கும்பத்தில் ராகு பகவானும் இருந்து கொண்டு இருவருமே சூரியனும் சனியும் உள்ள கொடுப்பினியில் இன்னைக்கு இந்த வருடம் நடந்துட்டுருக்கு. ஆகவே நினைப்பது போல நடக்க உள்ள வாய்ப்புகள் குறைவு. அதிர்ஷ்டங்கள் என்றால் குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வருது. குரு உச்சத்துக்கு வரார். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல நிலைமையை சொல்ல முடியும். சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் டிஎம்கேக்கு தான் சான்ஸ் இருக்கு. ரொம்ப வலுவாக இருக்காங்க. கட்சியோட பலத்தை வந்து குறைக்க முடியாது. டிஎம்கே கட்சிக்குள்ள அந்த ஸ்தாபன பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து யாராலையும் அடிக்க முடியாது. அந்த மாதிரி பலமாக இருக்குது. ஆனால் அதை ஆளுகின்ற நிர்வாகிகள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில் மிக விவரிக்க முடியாத பிற்பலங்கள் அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுக எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது? அதிமுகவில் வந்து பேசலாம், ஆனால் நெருப்பு போல தான் இருக்குது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் கூட அது நெருப்பு மாதிரி தான் இருக்குது. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் மக்கள் மத்தியில் பிரிவு ஏற்பட்டு விட்டது. இல்லை கிரக நிலைகள் என்ன, நவகிரகங்கள் வந்து அந்த கிரகங்கள் வந்து ரொம்ப 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 போன ட்ரிப் எப்படி எலெக்ஷனில் ரொம்ப கொஞ்சமாக இருந்ததோ
ரொம்ப குறுகிய காலத்தில் தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் தொங்கு நிலைமை தான் ஏற்படும். அவ்வளவு பரிபூர்ணமாக அடித்து சொல்ல முடியாது. வருவாங்க எல்லாருமே நான் தான் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்கிறாங்க. அது இந்த ட்ரிப்பு வந்து நவகிரகங்கள் மாற்றி அமைக்கும். சரி, இப்போ இவங்க 2 பேர் தவிர்த்து புதுசாக வந்திருக்க தாவேக்கா விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கு? தாவேக்காவுக்கு வந்து சோதனைக்களமாக இருக்கிறது. தாவேக்கா இருக்கலாம், அவர் கணக்கு போடுறாரு. மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு தான் இருக்கணும். முதலிருந்தே அவரோடது வந்து பிரசனங்களும் சரியாக பேசலை. அவர் என்ன ஏதோ ஒரு அளவுக்கு மீறி தன்னம்பிக்கையில் இருக்கிறார். தன்னை மீறி ஒரு ஃப்ளூக் அதிர்ஷ்டம், குரூட் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏதாவது நடந்தால் அவர் வேணால் வரலாம். அவருக்கு வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுங்கிறதெல்லாம் சொல்லலாம், நடக்கிற சமாச்சாரம் இல்லை. அவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? அவர் கிரகங்கள் அமைப்பெல்லாம் ஒன்றும் அவ்வளோ வரும் அப்படியே இன்னும் அடித்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அவர் சுற்றி உள்ளவர்களும் கூட அவங்களோட கிரக நிலைகள், சுற்றி உள்ளவர்களின் கூடிய அந்த கிரக தாக்கமும் எல்லாமே பிசு தான் இருக்குது. விஜய் அவர்களும் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர் தான், அவர் சுற்றி இருக்கிறவங்களும் நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆமாம், இது அவங்களுக்கு தெரியாதா? கண்ணை மறைக்கும். அதாவது இப்போ எனக்கு வந்து அரசியல்வாதியை தூண்டி போய் ஒன்றும் ஆக வேண்டிய ஒன்றும் கிடையாது. இப்போ போன எலெக்ஷன்லேயே வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு அரசாங்க யோகம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த கட்சிக்கு பலம் இருக்குது. அந்த துர்கா ஸ்டாலின் அந்த அம்மாவோட அந்த கிரகநிலைகள் அவரை ஒசத்தி விடும். சுடலை மாடன் ஒன்று இருக்குது திருச்செந்தூர், இல்லை அவருக்கு தான் முதல் பூஜை நடக்கும். அந்த சுடலை மாடனோட அருள் இவருக்கு இந்த வருஷம் அந்த நேரத்தில் அவருக்கு அதிகமான ஃப்ளோ ஆச்சு. அதனால் அந்த சுடலை மாடங்கிற வந்து மந்திர சொல்லா மாறிச்சு. அது மயக்க முடியாத மயங்க வார்த்தையாக மாறி போச்சு. அதனால் வேலை வந்தார். இந்த ட்ரிப்பு வந்து அவருக்கு அஷ்டமது சனி, அது மயக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் கட்சிக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. அது இவரை உயர்த்துற இடத்துக்குள்ள இருக்குது. அதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்லணும். அவருக்கு கலைஞர் மாதிரி உள்ள கிரகநிலை இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. போன ட்ரிப்பு அடித்து சொன்ன மாதிரி இப்போலாம் சொல்ல முடியாது. இந்த போன ட்ரிப் மாதிரி அந்த அம்மா பண்ணின, அதாவது உறுதி எடுத்த பீஷ்ம சபதம்னு எடுத்தாங்க இல்லையா ஸ்டாலின் துர்கா அம்மா, அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு அந்த அம்மா எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. எடப்பாடி அவர்களுக்கு அந்த மாதிரியான கிரகநிலை, எடப்பாடி அவர்களுக்கு கிரகநிலைகள் இப்போ வரைக்கும் சாதகமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து மற்ற எதிர்ப்புகளை எவ்வளோ தூரம் எதிர்ப்பு சமாளிப்பார். அவர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல மாதிரி நடிச்சு குத்துறவன் தான் இருக்கிறான். சதிகள் நிறைய ஜாஸ்தி. பட் எடப்பாடிக்கு வந்து கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. இப்போ திமுகவுக்கு சொன்னீங்களே கட்சி ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இப்போ அதிமுக அது மாதிரி பலமாக இருக்கா? அதிமுக பலமாக வந்து எம்ஜிஆரோட ஆதரவுகள் தான் இருக்குது கிரகநிலைகள். ஆமாம், கிரகநிலைகள். எம்ஜிஆர் படத்தை போட்டால் கிரகநிலைகள் வலுவாக வருது. ஆனால் ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டால் கிரகநிலைகள் வர்றதில்லை. எம்ஜிஆர் படத்தை போட்டு பிரசன்னம் போட்டால் அதுக்கு 100க்கு 100 நல்ல உத்தரவு வருது. ஜெயலலிதா அவங்க படத்தை போட்டு இவங்களை போட்டு பண்ணால் அந்த அம்மா இந்த தெய்வ பிரசனங்கள் வர்றதில்லை. அது ஒரு சிக்கலான அமைப்பில் தெய்வ அருள் அவ்வளவா மேட்ச் ஆகலை. நிறைய சோதனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இது மட்டும் இல்லாமல் இது சீமான் அவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஏன்னா ஸ்டாலினுடைய மகனாக இருக்கிறாரு, அவருடைய அமைப்பும் இப்படி தான் இருக்கா? அவங்களுக்கெல்லாம் வந்து கிரகநிலைகள் அவ்வளோ ஒன்றும் பேசலை. ஸ்டாலினோட பையனுங்கிறக்கா வேண்டி சொல்லலாம், கருணாநிதி பேரனுங்க வேண்டி சொல்லிக்கலாம் இல்லையே. கிரகநிலைகள் கிரகநிலைகள்லாம் ஒன்றும் நம்ம மாற்றி கொடுக்க முடியாது. அவர் நிறைய ஸ்பீட் ஒர்க் பண்ணணும். மக்கள்கிட்ட அவருக்கு பழகலை, மக்கள் மனதை சென்றடையவில்லை உதயநிதி. இப்போ வந்து தேமுதிக கட்சி வந்து திமுக கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இப்போ விஜயகாந்தோடைய ஆன்மா, விஜயகாந்தோட ஆன்மா வந்து முந்தானது வரைக்கும் நேற்று வரைக்கும் பக்கத்திலே வரமாட்டேங்கிறார், விருப்பில் இருக்கார். விஜயகாந்த் ஆன்மா வந்து நாங்கள் வந்து இந்த அம்மா இங்கே அங்கான்னு பேச முடியும்னு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்து பேசவே மாட்டேங்கிறார். ரொம்ப அசைக்க முடியாத வெறுப்பில் இருக்கார். நீ பேச முயற்சி பண்ணீங்க? நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் பிரித்தகர உபாசகங்கிறனால பிரித்தகராக அழகுக்கு 1000 நாமங்கள்னு பேர். அதில் 100 தலைக்கு வந்து இந்த ஆன்மீகம், மக்களுக்காக உதவியவர்கள், இவங்களோட பேசுறதுக்குள்ள லிங்க் மீடியா கிடைக்கும். எப்படி பீஷ்மருக்கு வந்து விஸ்வரூபத்தை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பவர் கொடுத்தா, கிருஷ்ண பகவான் ஒரு பவர் கொடுத்தாரோ, அதுபோல் இந்த 100 தலைக்கும், அம்பாவோட 1000 தலைகள் 100 தலைக்கும் சில சக்திகள், சில பேர் ஆன்மீகத்துக்கு உதவுவாங்க, மக்களுக்காக உதவுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஹோதால அந்த சக்திகள் கிடைக்கும். அதுக்குன்னு நாங்கள் சில ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அது நாங்கள் எங்களால் பேச முடியும். பட் நாங்கள் அதெல்லாம் நான் அதிகமாக நாங்கள் பேச்சுக்கிறேன். எங்கள் பூரா எங்களுக்கு பூஜைகள், ஆன்மீகங்கள், மந்திர பூஜைகள், ஜபதவங்கள் இப்படி போயிட்டுருக்கோம் இல்லையே.
தேவையில்லாமல் கேள்வி கேட்டு அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பெரியவங்களெல்லாம் நாங்கள் வர வைக்க முடியாது. அதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மதில் மேல் முள்மேல் இது மாதிரி நாங்கள் எங்கே வச்சுக்கணும். அதுக்கு நிறைய ஒரு ஆத்மா கூட பேசுறதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய ஆத்மாக்கள் பேசுகிறாங்க. இப்போ எம்ஏஎம் ராமசாமி பேசி நிற்கிறாரு. கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து பேசுங்கன்னு நிற்கிறாங்க. அவங்க பல விஷயங்கள் சொல்லி எங்களுக்கு கேளு, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு நிற்கிறாங்க. இப்போ எம்ஏஎம் ராமசாமி வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக என்னை கேட்டுட்டு என்னை வந்து பேசுங்க சொல்ல வரேன்னா நான் கூட பேச மாட்டேன், நான் ஆன்மீகவாதி, என்னை வந்து இது பண்ணி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு நான் என்ன உதவ முடியும்னு சொல்லி நான் அப்படி நிறுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுங்க. நிறைய பேர் பெரிய இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி அவங்க பல ரகசியங்கள் சொல்ல விருப்பப்படுறாங்க. எம்ஏஎம் ராமசாமி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லி அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகளை எங்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறாங்க. எம்ஏஎம் ராமசாமி ஆகட்டும், அமாலிகேஷன் சிம்சன் குரூப்போட சிவசேலம் இருக்கார், அவர் பேசுகிறாரு எங்க கூட. அப்படி பேசுனதுல விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு. ஆமாம், கோபமாக இருக்காரு. ஏன் திமுக கூட கூட்டணி சேர்ந்ததுனால? ஆமாம், அவர் நிறைய இது வந்து நிறைய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் ஆன்மீகவாதிகளாகட்டும் எங்கூட பேச விரும்புகிறாங்க. நான் மந்திர உபாசனை தான் எனக்கு வேலையே. ஒரு நாளைக்கு 6 நேரம் ஜபம் உண்டு எனக்கு. நான் நிறைய இதில் தீவிரமாக பிரத்யேக ஹோமத்தில் தீவிரமாக இறங்கி நான் அப்படியே என்னை வந்து அதில் மூழ்கடிச்சிட்டேன். அப்படி இருக்கிற நீங்கள் இவங்க ஜெயலலிதா அவர்களோடலாம் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், 3 முறை பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. தெய்வ சக்தி அந்த அம்மாவிட்ட வந்து ஒரு பலமான தெய்வ சக்தி அந்த அம்மா வர விடாமல் தடுத்துருக்கு. அது யாரோட வேலையா? அந்த அம்மாவை வந்து பேச விடாமல் தடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட ஆத்மாவை கட்டி போடுறதுக்கு முயற்சிகள் கூட நடந்துருக்கு. அது யாரோட வேலையா இருக்கும்? அது சசிகலாவாக தான் முடியும். சசிகலா தான் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இன்னும் கோபம் குறையல, அதெல்லாம் நடிப்பு தான். அந்த அம்மா வந்து அந்த அம்மா மக்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு பேச விட மாட்டேங்குது. அது அந்த 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 அலைவரிசை மேட்சே ஆக மாட்டேங்குது. எம்ஜிஆர் படத்தை போட்டால் கரெக்டாக பிரசனம் பேசுது. என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட இதுதான் சொல்கிறாரு. நான் ஆரம்பித்த கட்டி நான் விட முடியாது, நான் வந்து காப்பாற்றிடுவேங்கிறார். ஆனால் அதே மாதிரி கிளாரிட்டி ஜெயலலிதா அம்மாட்ட வரமாட்டேங்குது. அவங்க முதல்ல மாதிரி பேசுறது அவங்க வந்து ஒதுங்கி இருக்காங்க, அதான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆத்மா பேசோட கட்டுப்போட முடியும். இது முடியும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 2-3 பேர் நான் வீதிக்குள்ளேயே வரவிட தடுத்துருக்கேன் அவங்கள. இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே பூந்து எல்லா வீட்லேயும் அவங்க ஆசையை ஆவிரூபமாக வந்து ஆசையை நிறைவேற்றிக்குவாங்க. அதனால் மனித வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆத்மாவை வந்து பேச முடியும், ஆனால் உருவம் குறைவு அதுக்கு. ஆனால் காற்று ரூபத்தில் நிறைய வேலை பண்ணுவாங்க. அதை வந்து எல்லாருக்கும் தெரியாது, பொய் சொல்கிறேன் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் இது அதில் விந்தவங்களுக்கு தான் இது உண்மை எவ்வளோன்னு தெரியும். சும்மாவா எல்லாராலையும் சொல்ல முடியாது. பரிகாசம் பண்ணலாம், இழிச்ச வாய் சொல்லலாம், அதெல்லாம் கெட்ட கமெண்ட் சொல்லலாம். ஆனால் அந்த இது வரும்போது அவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு கணக்கு தான். இல்லை, கணக்கெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள சக்தி இருக்குது, தெய்வ பலம் இருக்குது. நம்ம எப்படி மனமதி செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி மனசை நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒதுங்கி மற்றவங்க விஷயம் நம்ம வாழ்க்கை விஷயங்களை விட்டு ஒதுங்கி நம்ம வந்து இறை ஞானத்தோட ஒத்து போகிறோமோ அப்போது தியானத்தின் உச்சநிலை தான் இந்த மாதிரி. ஜெயலலிதா அவர்களை யாரோ கட்டி போட்டு தெய்வ பலம் வந்து கட்டி போட்டுருக்கு அப்படிங்கிறீங்க. ஏன் அதை உங்களால் உடைக்க முடியாதா? எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி உடைச்சி எனக்கு நான் தெய்வ மக்களுக்காக நன்மை செய்யக்கூடியவன். என்னோட வழிபாடு மூலமாக மக்களுக்கு மனதை மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடியவன். அந்த அம்மாவோட பேசி எனக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்க கட்சி பேசுவாங்க, அது வந்து சொல்லுவாங்க. அவங்க அது வந்து பொதுவான ஒரு விஷயமா இருக்க விஷயம். மக்களுக்கு எதுவும் உதவியாக போகிறது இல்லை. அதே சமயத்தில் ஆன்மீகத்துக்கு உதவினங்க, மக்களுக்கு உதவினங்க இருக்காங்க. அவங்க மூலம் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சில உதவிகளை செய்ய சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்துக்காக வேண்டி உழைத்த தெய்வத்துக்காக வேண்டியும் தர்மத்துக்காக உழைத்த குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொன்னாங்கன்னா அவங்க மாற்றி செய்ய முடியும், புண்ணியம் தேட முடியும். என் நோக்கம் அதுதான். ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? வேறு எந்தெந்த தலைவர்கள்ட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க? நான் எல்லா ஆண்டு வேணாலும் பேச முடியும். இல்லை, பேசுனது யார்கிட்டயாச்சும்? விஜயகாந்த் இல்லாமல் விஜயகாந்த் பேசுனது வந்து அவரோட குலதெய்வமும் கூட இருக்கு. அவருக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். ஆக்சுவலாக அவர் மரணமே இயற்கையானது அல்லன்னு சொல்கிறார். அவரே சொல்கிறாரு. வேற என்ன சொல்கிறாரு? அதான், என் மரணமே இயற்கையான, நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறார். நான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். நான் அவர்கிட்ட பலமுறை போய் அணுகி போய் சொல்ல போனேன். சுற்றி உள்ளவங்க என்னை தடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர்லேயே பலமுறை போய் பார்க்க போயிருக்கேன். பல பேர் என்னை சேர்த்தா அவங்களுக்கு முகத்திரை கிழிஞ்சிரும் சொல்லி பக்கத்தில் போக விடலை. இப்போ நானும் அதை பற்றி கவலைப்படலை. நான் 2-3 முறை போய் பார்த்து பேச அவங்க கூட பேசணும்னு சொன்னேன். வாங்கன்னு சொன்னார். உட்காந்தேன். அப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணேன். அப்புறம் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க என்னோட ஊக்கார ஆளுகளை சில பேர் முக்கியமான அவங்கெல்லாம் வந்து
ஏதோ ஒரு புனைச்சூட்டு வேலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை கெடுத்துட்டு போய் திருப்பி என்னை பிரபலமாக எனக்கு கட்டாயம் இல்லை. ஒரு நல்ல நம்பிக்கையாக நல்ல முறையில் நான் அவங்கள போய் அணுகி சொல்லலான்னு பார்த்தேன், அது முடியல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா திமுக கூட சேர வேணாம், அவருக்கு பிடிக்கல, அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாரு. அவர் பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. அதையும் மீறி இவங்க முடிவு எடுத்திருக்காங்களே, சேர்ந்துருக்காங்களே. அது சுயநலமாக இருக்கலாம், அது நான் என்ன பேச முடியும்? இல்லை இது ஆயிரம் என்ன காரணங்கள் நிறைய எல்லாம் இதுக்கான பதில் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு. கண்டிப்பாக நீ அதுக்கே காமிச்சு கொடுத்துருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா கொடியேற்றும் போது அப்படியே விழுந்துருக்கேன், கொடியே கீழே விடலையே. அது அபசகுணம் தான். அது அந்த பில்டிங்லேயே ஏமாத்திட்டாங்கிறதுல அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு ஆஃபீஸில். நீங்கள் இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் உட்காந்து பாருங்கள், உங்களால் உட்கார முடியாது. கால சூட்சும் ஜெயபல சூட்சும் நிர்ணயம்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் போய் உங்களால் உட்கார முடியாது. ஏன் என்ன ஆகும்? அவரோட அந்த தீவிரமான அவரோட அனல், அந்த வேகம், மனோவேகம் உங்களை மோதி பார்க்கும். எந்த போன ஆத்மா வந்து கண்டிப்பாக அந்த தாத்தா பாட்டி அந்த பந்தங்கள் எல்லாம் அழிஞ்சு போகாது. அது யாருக்கும் சொல்லலாம், ஏதோ கட்சிக்காரன் அரசியலுக்காக வேண்டி பொய் புனிச்சுட்டு சொல்லலாம். பட் அந்த பந்தங்கள் போகவே போகாது. சத்தியம்தான். உங்கள் தாத்தா கூட பேச முடியும். உங்கள் தாத்தாவோட உங்கள் அப்பாவோட தாத்தாவை நீங்கள் வேணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் காரியம் நடக்கும். நீங்கள் பரிச்சு பண்ணி பாருங்கள். யார் நினைக்கிறாங்க? அப்பாவே நினைக்கிறது இந்த காலத்தில். அப்படின்னா அப்பாவோட தாத்தா நினைக்கிறது. நீங்கள் அப்பாவோட தாத்தா பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா நீங்கள் எந்த மதமாக இருந்து போக, அது கவலை இல்லை எனக்கு. எந்த ரிலிஜியனும் எந்த மதமும் எந்த இதுவும் தீய வைட்டே சொல்லவில்லை, அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் உங்கள் அப்பாவோட தாத்தாவை நீங்கள் வேண்டி பாருங்கள், நடக்கலைன்னு கேளுங்க. மறந்துட்டோம், எல்லா வகையிலையும் மறந்துட்டோம். சாதாரண விஷயங்கள் கூட இன்றைக்கி இதுக்குமே வாழ தெரியல. நான்லாம் 5000 சம்பளம் வாங்கும்போது 500 சேமித்தேன். இன்றைக்கி 1,50,000 சம்பளம் வாங்குறவன் கடலில் உட்காந்துட்டு இருக்கிறான். மனோவேகம், மனசு, வாயு வேகம், மனசு யாருமே பார்த்துக்கிறது இல்லை. மனம் அது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். வேகமான உலகம் சொல்லி முன்னேற்றம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நெட் ரிசல்ட் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்போ யாரும் வாழ்கிறதில்ல. எதுக்கும் எல்லாத்துக்குமே போலித்தனமான வாழ்க்கையாகவே இருக்குது. எதையுமே அக்கறையாக செய்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. அந்த காலத்தில் பெரிய மூத்தோசல் வார்த்தை அமிர்தம் இருந்தது. நீ மூத்தோசல் வார்த்தைங்கிறதுக்கு அர்த்தமில்லாமல் போச்சு. இயற்கையோட வேல்யூவே இல்லை இன்றைக்கி. இயற்கையோட மதித்து என்றைக்கு வருமோ அப்போது எல்லாமே பேச ஆரம்பிக்கும். நம்ம இயற்கையோட வழியில் போகும்போது எல்லா கலையும் 1000 கலைகள் 64 புரியும். ஒன்றுக்கும் ரிலீஜியஸ் சமய கலப்பு இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் பெரியவங்க சொல்லிட்டு போன ஒரு விஷயமும் மோசம் இல்லை. அது இடையில் இருக்கிறவங்க சுயநலமாக போயிட்டு பார்த்து அவனுக்குன்னு இது பார்த்து இதை பண்ணானா உண்டு ஒழிய எல்லா அறிவுரைகளும் மனித வாழ்க்கைக்காக உள்ளது தான். இந்த ஜாதி வித்தியாசமெல்லாம் கிடையாது. நோ ரிலிஜியன் டீச்சர்ஸ் இல். நான் எல்லா சமுதாய ஆலயங்களுக்கு போவேன், எல்லாருக்கூடையும் பழக்கம் இருக்கிறேன். நான் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. இந்த சமயத்துக்காக மனிதனுக்காக எளிமை பணம் செலவு பண்ணி ஒரு விஷயம் கிடையாது. மனசை முதல்ல கொண்டு வந்தால் போதும், நீங்கள் பெரிய வேலையை பண்ணலாம். நீங்கள் இப்போ இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, இதெல்லாம் சோழி போட முடியல. சோழி போட்டு பார்த்தீங்களா? அரசியல் இப்போ எப்படி இருக்குது, என்ன நிலைமை? அரசியல் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் டிஎம்கே தான். அந்த சோழியில் என்ன சொல்ல வருது? சோழியில் தான் போன வாரம் போட்ட வரைக்கும் அப்படி தான் வருது. இந்த நிமிஷம் வரைக்கும் டிஎம்கே தான். மற்றவங்களாம் சொல்லலாம், ஆனால் அனுகூலம் கூட்டி வர்றது கைகூடி வரணும் இல்லையா? கைகூடி வரல. நாங்களும் என்னமோ பண்ணி பார்த்தோம். இப்போ யாருக்குமே அதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. ஆமாம், சரியாக. அதாவது சனி ராகு இந்த 2 கிரகங்களும் மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ப்ளே பண்ண போகிறாங்க. அது திமுகவுக்கு சாதகமாக இருக்க போகுது. இவங்க கட்சிக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கட்சிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அது ஸ்டாலினுக்கு ஆதரவான விஷயம் தானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற கிரகங்கள் வந்து அப்படி ஃபேவராக இல்லை. அப்போ அவர் கட்சி தலைமையில் இருக்க மாட்டாங்க. சனி 8ல் வந்தாருன்னா அஷ்டம சனி ஆட்டி படைச்சிடும். இந்த அஷ்டம சனி தான் அவப்பெயர், பின்வடைவு, தடார்னு நேற்று நிலைவு இறங்குறதுலாம் சொல்லக்கூடியது. அந்த அம்மாவோட பலன் இப்போவும் வீரியமாக இருக்கு. யாரோடது? ஸ்டாலின் துர்காவோட. அந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதியை விட தேவதைகளை வசிப்படுத்தக்கூடிய ஜாதிக்கு. அந்த அம்மா எந்த தேவதை நினைச்சாலும் அவங்க அம்மாவோட பேசும். அந்த மாதிரி தனிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கு. புதனோட ஊரில் பிறந்தவங்க அந்த அம்மா. அவங்க அவங்க ஊர்லேருந்தே தெரியாமையே அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டில் அந்த அம்மா அந்த கோயிலுக்கும் திருவெண்காடுக்கும் அந்த அம்மாவுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. தன்னை அறியாமல் சில மந்திர சக்திகளை எல்லாம் அந்த அம்மா கை கொண்டிருக்காங்க. அந்த இல்லை எப்படி அங்கே வந்து முழுக்க இவங்க வந்து நாத்திகம் பேசுகிறவங்க அந்த வீட்டில். அப்போ இவங்க பேசுகிற விஷயம்லாம் அங்கே செயல்படுமா? அது சும்மா பொய். இவங்க பேசுகிற நாத்திகமே பொய்.
நாத்திகம் பிழைப்புக்கு கட்சி நடத்த வேண்டிய ஒரு பிழைப்பு. நாத்திகம் பேச உண்மையானவங்க எல்லாமே ஆன்மீகவாதி தான். யார் நாத்திகவாதி சொல்கிறீங்க? எங்கிட்ட வராத நாத்திகவாதி யாரும் கிடையாது. எங்கிட்ட வராதவன் கிடையாது. இவன் சொல்ல போனால் கலைஞரோட இருக்கும்போது பிரித்தங்கரா விபூதி கொடுத்துட்டே இருந்தேன் தொடர்ச்சியாக. ஒரு நம்பர் வந்து வாங்கிட்டு போவார், அத்தானுக்கு கொடுங்க, மீட்டிங் போகும்போது போடுவார் கலைஞர் அவர்கள். ஆமாம், கலைஞர் அவர்கள் ஆள் அனுப்பிப்பார் வைக்க. நான் கொடுத்துருக்கேன், பிரித்தங்கரா பிரசாதம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பல பகுத்தறி பகலவன் எங்கிட்ட வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகாத ஆளுகளே கிடையாது. இப்போ இவங்களாம் வெளி உலகத்துக்கு தான் வெளி உலகத்துக்கு தான் ஓட்டு வாங்கறதுக்கு வேண்டி கட்சி வளர்த்தணும்னு எப்படியாவது, அதாவது இப்படி தான் வாழங்கிறது மாதிரி போய் இப்படி வேணால் வாழலாங்கிற கொள்கை வந்ததுனால இந்த விளைவு. ஆன்மீகம் என்பது வாழ்க்கை முறை, அது ஜாதி அல்ல. ஜாதி அல்ல. ஆன்மீகம் என்பது இந்து மத ஆன்மீகம் என்பது ஆகட்டும், எந்த மதமாக இருந்தாலும் வாழ்க்கை முறையை முறைப்படுத்துவது தான் ஆன்மீகம். அது முஸ்லீம் ஆன்மீகமாக இருக்கலாம், கிறிஸ்டின் ஆன்மீகமாகவும் இருக்கலாம். அங்கே இல்லாத என்ன இருக்குது, இங்கே இல்லாத என்ன இருக்குது, இல்லை யார் எந்த மதம் எனக்கு இருக்க சொல்லலை. வாழ்க்கை நடைமுறை தான். சனாதன தர்மம்ங்கிறது என்பது என்ன? நேரத்தில் குழி, நேரத்தில் சாப்பிடு, கண்ட நேரத்துக்கு திங்காத, இதுதான் சொல்லக்கூடியதான் ஒழுக்கு முறைகள் தான் சனாதன தர்மம்னு சொல்லிக்கும். அதை போய் ஓட்டுக்காக வேண்டி அரசியலுக்காக வேண்டி ஏதோ ஒரு கிளப்பி விடணும்னு போட்டிருந்தா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிரிவாதத்துக்கு மருந்து இல்லையே. கலைஞர் அவர்கள் மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்களா? கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் கலைஞரோட அந்த ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்களா? இல்லை, கலைஞருக்கு வந்து யாரையும் புண்படுத்தாமல் தனிப்பட்ட முறையில் ரசித்து கொடுப்பது அவர் சொல்லுவார். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது கொஞ்சம் யோசிப்பார். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டாலின் கிட்ட வந்து கொஞ்சம் மனிதாபிமானம் அதிகம் மற்றவங்களை விட. கருணாநிதி கலைஞர் மனிதாபிமானத்தை விட ஸ்டாலின் கிட்ட மனிதாபிமானம் ஜாஸ்தி. அதை வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கணும். அவர் வந்து வறுமையில் வாடலை, கலைஞர் மாதிரி வறுமையில் வாடலை. ஆனால் அவருக்கு ஒரு லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அவர் இண்டிவிஜுவல் வந்து வறுமையில் இருந்தது இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்த ஆன்மீகம் தேவைப்படலைன்னு சொல்கிறீங்களா? தேவைப்படல. அவர் வறுமையில் இருந்ததுனால கலைஞர் அவர்களுக்கு அந்த ஆன்மீகம் தேவைப்பட்டு கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு கடைசி வரைக்கும். உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு சாய்பாபா வருவாரா? வந்தார்ல. உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் திருப்பதியிலேருந்து அத்தனை பேர் வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்களா? இது வேணா தூக்கி போட்டுருக்கலாம்ல. வந்தார்ல. எல்லாருமே வந்து பரிபூர்ணமான ஆன்மீகவாதிகள். அந்த நேரத்தில் இது யாராவது கேள்வி கேட்டாங்களா? இப்போ சீமான் கேட்குற கேள்வி மாதிரி அப்போ அவன் கேட்கலையே. இப்போ கேட்குறாரு சீமான் கேட்குற அத்தனை வெளியே வருது. இப்போ அப்போ தான் பெரியார் பட புக்கெல்லாம் யாரும் படிக்கலையே. இப்போ தான் படித்து போட்டுட்ருக்காங்க. படித்து பதில் சொல்லட்டுமே. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், சீமானுக்கு பதில் சொன்னாலே போதுமே. இவங்க இப்போ அவருக்கு ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகம் தேவைப்படலையோ, இன்னும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதை விட எனக்கு தேவையில்லையே. அப்போ அவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. அதை தாண்டி கிரக அமைப்புகளும் இருக்குல்ல. நவகிரகங்கள் கடைசியில் பேசும். நவகிரகங்கள் வந்து அப்போ நம்பிக்கை வரும். படணும், பட்டா தான் தெரியும். ஒரு அனுபவம் படாமல் தெரியாது. நட்டகல்லும் பேசுமே நாதன் உள் இருக்கையில். நம்ம வந்து கல்லை வந்து கும்பிட்டோம்னா அந்த கல் மனசு இழகத்தான் சொல்கிறோம். இழகின மனசுக்காக தான் அந்த கல்லை கும்பிடுறோம்னு சொல்கிறோம். ஒரு அனுபவங்கள் தான். அதை வந்து புனைச்சு விட்டால் சில பேர் சுயநலமாக வந்து பேசி கெடுத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்துக்கு நீங்கள் மனசை வந்து உட்காந்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்கிற சக்தி வேணும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிக்க ஆள் இல்லை. நீங்கள் 1 மணி நேரம் என்னவோ பண்ணுங்கள், அமைதியை மூச்சு மட்டும் தான் வரணும். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் மன வலிமை எவனுக்குமே வராது. பண்ணி பாருங்கள். அப்போதைக்கு அப்போ உள்ள கண்டதெல்லாம் வரும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பல சூழ்நிலை வரும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனித வாழ்க்கை மேம்பாட்டுக்கு தான் இருக்குது ஆன்மீகங்கள். எல்லா மதத்திலையும் உள்ள இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு. இப்போ ஈகை திருநாள் வருது பக்ரீத்தில், தர்மம் பண்ணுங்கிறாங்க. தர்மதானம் பண்ணுறாங்க. இது எங்கே தர்மம் இல்லை? எந்த இடத்துல கொடூரமான இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்டியன்ஸை கொடூரம் இருக்கா சொல்லுங்கள். இல்லை. நான் பாடிக்கிறேன். சர்ச்சுக்கு போய் எல்லாம் பேசுவே, எனக்கு எல்லாம் பேசுவே, தொல்லை மீது உள்ள சுகம் இல்லைன்னு பாட்டு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த கோயிலில் போய் மல்லிகை போட்டுவேன் 10 வருஷ கணக்கில். ஏன் நான் ஐயராக பிறந்துட்டு எதுக்கு போயிருக்கணும்? நான் அங்கே அந்த கோயிலுக்கு போனால் கண்ணு சரியாகுன்னு சொன்னாங்க, போனோம். நம்பிக்கை தான். அந்த கோயிலுக்கு அதே மாதிரி நாகப்பட்டினம் போகிறா, வேளாங்கண்ணி போய் அங்கே நடக்காது என்ன இருக்குது? போனோம், நம்பிக்கை தானே காரணம்.
அப்போ அதை வந்து நம்ம போய் கொச்சப்படுத்த முடியுமா? அதையே சொல்ல மாட்டாங்கடா காரணம். இந்து மதத்தை பற்றி இந்துவுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் கால் புணிச்சி மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எந்த கால் புணிச்சியும் வச்சுக்கிறது கிடையாது. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஒரு வேலை போய் முளமளமாக முல்லைப்பூ போட்டு மல்லிப்பூ போட்டவன் நாங்கள் ஒரு தர்காவில் போய் கை கையா பூந்தி உருண்டை கொடுத்தவன் நாங்கள் ஒரு நல்லதாக காரியத்தை கொடுத்தோம். இனிப்பு வழங்குவது நல்ல சுக்கரனுக்கு, வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு கொடுக்குறதுனால ஏழைகளுக்கு லட்டு இனிப்பு கொடுக்குறது நல்லது தானே. அதான சொல்லியிருக்கு. எங்கள் இதில் நம்ம இந்து மதத்தில் சக்கரை பொங்கல், அவங்க முஸ்லீம்ஸில் வந்து இல்லை பூந்தி லட்டு. அதானே இன்னும் கெட்டது சொல்லலையே. அதானே பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே வந்து பிரிவினை வந்தது, சண்டை வந்தது, விரோதம் வந்தது? யாராவது கிளப்பி விட்டுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டோட அரசியலை முடிவு பண்ணுறது மோடியும் அமித்ஷாவும். இவங்களுடைய கிரக நிலை எந்த மாதிரி இருக்குது? ஆட்சி செய்கிறதுக்கான அந்த அமைப்போடு இருக்கா? மோடி அமித்ஷான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் விருச்சிக ராசி மோடி. அவருக்கு இவங்களுக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது. ஏதோ அவர் மோடி வந்து பிரதமராகிட்டார், இந்தியாவோட இதெல்லாம் எல்லாம் மறுக்க முடியாத உண்மை இருந்தால் கூட அவருக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் வேலை செய்யும். நம்ம நாட்டுக்கு நவகிரகங்கள் கோள்களின் ஆட்டம், கோலாட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோலாட்டம் அவங்களையும் பாதிக்கும். அவங்க கணக்கெல்லாம் தப்பு கணக்காகும். அதுதான் உண்மை. மோடியும் அமித்ஷாவும் ஆடுறது வந்து இது தப்பு கணக்காகும். இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படும். அவங்க வந்து ஆன்மீகத்தை மதிக்கிறாங்க, ஆன்மீகவாதிகள். ஆனால் கல்விப்பாலில் விழுந்த கதை தான். புரிஞ்சுங்களா? ஆன்மீகத்தை மதிக்க வேண்டிய அவர்களே அவர்கள் அதை கைக்கொள்வதில்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த பேட்டி கொடுத்து வரும்போது எனக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், உங்களுக்கு துணிச்சலாக சொல்கிறேன். ராமர் பிரதிஷ்டை செய்த நேரமே 6 கிரகங்கள் மோசமான நேரம். 3 கிரகங்கள் தான் பேசியிருக்கு. அதனால தான் சரியாக பிரதிஷ்டை ஆகலை. இன்னைக்கு போய் கட்டி முடியல. கும்பாபிஷேகம் பண்ணணும். அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து இது பிரதிஷ்டை, ராமர் பிரதிஷ்டை. அதில் பலத்த தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷங்களின் விளைவாக கெட்ட அலைகள் அதிகம் தாங்கியிருக்கு. அந்த பாபரி மசூதில் அந்த ஆத்மாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்மாக்களை வெளியேற்றாமல் கட்டிவிட்டாங்க. அந்த ஆத்மாக்கள் இப்போ வந்து கொடூரமான நிலையில் இருக்குது. அது அதை தீர்க்கும் முயற்சிகளில் யாரும் இறங்கவில்லை. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் அவர் பிடிக்கிறது இல்லை, அட்வைஸ் பண்ண யாரும் போகிறதில்லை. ஏன்னா தனக்கு வாழ்க்கை போயிடுமே, அதுக்காக வேண்டி அட்வைஸ் நம்ம கேட்கடா, நமக்கே வந்தால் சரிங்க மாதிரி அவன் பதவிக்கும் பணத்துக்கும் ஓடின்னு இருக்கான். அயோத்தியில் இறந்த ஆத்மாக்கள் இன்னும் அங்கே வந்து அங்கேயே இருக்காங்க. எந்த பக்தியும் நீங்கள் சரியான பிரதிஷ்டை இல்லை. நீங்கள் நிறுத்திட்டாங்க, பூஜை பண்ணுறாங்க, பூ பண்ணுறாங்க, கூட்டமாக போகுதுன்னா ஃபூல் அண்ட் இஸ் மணி சூன் எலெக்டடு. மக்கள் போகிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? அவன் எந்த எத்தனை பிரச்சனையில் அலையிறான், ஒழுங்காக வாழ்க்கையை மாட்டேங்கிறான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இருந்தேட்டு எங்கெங்கோ அலைகின்றா ஞானத்தங்கமே. நீ எங்கேயுமே போக வேண்டாம், உன் வாழ்க்கையை நீ சரியானபடி நடத்தினா போதும். யார் கேட்குறா? தந்தைக்கு மதிப்பில்லை, தாய்க்கு மதிப்பில்லை, செய்வது அனைத்தும் பாவம், அவன் செய்வதே லாபம். தப்பை செஞ்சுட்டு சொருகிறது தான் நடந்துட்டுருக்கு. யார் மனிதனும் புண்ணிய பலங்கள் இல்லை. தன் தவறை சுட்டிக்காட்டி யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படியாவது முன்னுக்கு வரணும். நாங்கள்லாம் வந்து நல்லது கற்றுட்டு எங்களால் வாழ முடியாமல் தவிக்கிறோம். நல்லா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். திருட்டுத்தனமாக பொய்ய சொன்னால் நம்புகிறான். அவர் பெரிய டாப்பு சூப்பர் அப்படிங்கிறான். பொய்ய சொன்னான். நல்லது சொன்னால் கேட்க மாட்டேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் வர என்னங்க சாமி ப்ராப்ளமாக வேலையை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்காதுன்னா ஒன்றும் இல்லையா, காலையில் இந்த 6 மணிக்கு குளிச்சு அரச மரத்துக்கு வளம் குருபலம் கிடைக்கும். அந்த மரத்துக்கு ஒரு நல்ல காற்று இருக்குது அரச மரத்துக்கு கீழே. அந்த சுவாசம் பண்ணு, மூளை வேலை செய்யும், சுவாசம் நாடி வேலை செய்யும், இடங்களை பிங்களை ஒழுங்காக வரும். அப்போ மனசோட தெளிவு கிடைக்கும், கண் பார்வை இருக்கும், விஷன் கிடைக்கும். யார் பண்ணுறா? உடனே ஏதாவது சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சனமான ஏதோ பணத்தை கொடுத்தா அங்கே ஓடுறான். என்ன பண்ணுவீங்க? நான் தான் வெள்ளநாடு மாதிரி கடை விடுத்தேன்னு கொள்ளுவார்லன்னு சொல்லி நான் ஆண் வாயை பார்த்து உட்காந்துருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? நான் யாரையும் ஏமாற்ற தெரியாது எனக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் என்ன ராசி, அந்த ராசி என்ன மாதிரியான பிரதிபலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் என்ன ராசியில் இருக்கார்? சிம்ம ராசி. அவருக்கு எப்படி இருக்கு இப்போ? அவரோடது அட்டம சனி ராகு தாக்கங்கள் வந்து 7ஆம் இடத்திலும் ராகு லக்னத்து சிம்மத்திலேயே குவைத்தும் தேண்டாத வம்பு வழக்குகள் வந்துட்டு இருக்கும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை கடைசி நேரத்தில் வந்து எல்லாமே பிசுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஆனால் நிறைய சோதனை வரும். எடப்பாடி அவர் வந்து ரிஷபம் இருக்குது, துலாம், ரிஷபம் கடகமும் சொல்லலாம். அவருக்கு அந்த ஆட்சியை
பிடிக்கிறதுக்கான பலன் இருக்கா? அவருக்கு ஸ்டாலின் ஈக்குவலாக இருக்குது. ம் ம் ஆனால் ஸ்டாலின் உள்ள கட்சிக்குள்ள பலம் இந்த கட்சிக்கு பலம் இல்லை. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஈக்குவலாக இருக்குது. நீயா நானா பார்த்துடலான்னா அவரும் மோதி பார்த்துருவா, ஜெயிக்க தனித்தனி ஸ்டாலினா எடப்பாடியாருன்னா எடப்பாடி தான் ஜெயிப்பார். ஆனால் கட்சி வலுவில் வந்து டிஎம்கேக்குள்ள பலம் ஏடிஎம்கே கிடையாது. விஜய் அவர்கள் ராசி என்ன ராசி? விஜய் அவர்கள் வந்து துலா ராசி இருக்குது ஒன்று சொல்கிறாங்க, 3 ராசி சொல்கிறாங்க. தேவப்பிரசனப்படி அவரதெல்லாம் வந்து அப்படியே நகராமல் அப்படியே கல் மாதிரி நிற்கிது. தேவப்பிரசனை போட்டு பார்த்தா இவங்க சொல்கிறதுக்கும் வர்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா மாற்றி, அதாவது சீக்கிரத்தை நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கிட முடியும் விஜய் பற்றி சொன்னான். ஆனாலும் அவரோட இது வந்து அவ்வளோ ஆதரவான நிலையில் இல்லை. ஒரு எல்லாமே பிணங்களோட மரணங்கள் அடிப்படையில் கட்டின கட்சி. அங்கேயும் அவரோட நிர்வாகிகளோட இதையும் போட்டு பார்த்ததில்ல ஒன்றும் அவ்வளோ தூரம். அந்த உயிரிழப்புகள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜயனுடைய அதுக்கு காரணம் வந்து குளத்துப்புள்ள பாலகன்னு சொல்லியிருக்கு ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு வந்து மரண தேவைகள்னு உண்டு. ஐயப்பனுக்கு மரண பூதங்களுக்கு அதிபதி ஐயப்பன். பூதாதிவாய் மகாதேவாய் தேவி தன்னோ சாஸ்தா பிரச்சோதையாது. அதில் குளத்துப்புள்ளைங்கிற ஊரில் உள்ள ஐயப்பனுக்கு பாதுகாவலராக இருக்கிற அங்கே தான் அந்த மரண பூதங்கள் இருக்குது. அந்த பூதங்களை யாரோ வந்து சுயநலமாக கிளப்பி விட்டாங்க விஜய் அவர்களுக்கு. ஆமாம், அங்கே இருந்த அந்த மரண பூதங்கள் கிளப்பப்பட்டு விட்டது. அது மரணத்தை தான் செய்யும், வேறு எதுவும் செய்யாது. அந்த பூதங்கள் வந்து மரணம் தான் கொடுக்கும். அந்த மரண பூதங்களோட இது வந்திருக்காங்க, அதனால தான் நடந்தது. இந்த மாதிரி ஐயப்பனோட பிரேத பூதங்களை வந்து ஏவி விட்டு அங்கே வந்த தடையும் இருக்குது. இது நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? இது நாங்கள் செத்து போன அன்றைக்கே நாங்கள் பார்த்தோம். அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்றைக்கே பார்த்தோம். அன்றைக்கே பார்த்தோம் பிரேதங்கள். அந்த பிரேதங்களோட இது கூட அதுக்குதான் அந்த பிரேத சாந்தி கூட பண்ணலை. அபாயமான சாந்தி ஆத்மா. பிரேத சாந்தி கூட செய்ய முடியாது. அந்த வலுவே அது இதாக இருக்குது. அது சதியின் விளைவுன்னு கூட சொல்லலாம். அதுதான் அந்த ஜட்ஜி வந்தவர் வந்து திருப்பி எல்லாம் கேட்டு போனார். தீவிரமாக இருப்பாருங்க. அதே மாதிரி அஜித்குமார் அந்த பையன் வந்து செத்து போனான் பார்த்தீங்களா, அந்த அடிச்சு கொண்டாங்கல்ல கோயிலில், மடப்புறம் கோயிலில். அவனே ஒவ்வொரு ரூம்லேயும் மூலையிலும் போய் சொல்லிட்டு இருக்கான். அவனை வந்து கிளப்பி இது பண்ணி ஆவியை எங்கிட்ட வந்து இல்லை கேட்டாங்க. நான் வந்து தேவையில்லாத விஷயம் எனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க வேறு பக்கமாக போய் பண்ணி பார்த்து அவனை வந்து பெரிய ஆள் பண்ணி விட்டாங்க. அவன் ஒவ்வொருத்தரையும் காட்டிகிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல வச்சுட்டு இருக்கிறான். அதெல்லாம் முடியும். திரைப்படத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய நம்ம எல்லாமே பொய்யை பார்த்து எல்லாமே பொய்ன்னு தான் இருக்குது இன்றைக்கி. உண்மையை பார்க்கறதில்ல. இப்போ நாங்கள்லாம் வந்து 1 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்க்கும்போது அந்த உடம்புல ஜெபம் பண்ணுற சக்தி எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உட்காந்தவங்களுக்கு தான் தெரியும். மனசை வந்து சரியாக வச்சுக்கணும். ஆன்மீகம் வந்து பிறர் உதவுறதுக்கு தான். சுயநலமான வாழ்க்கையில் வச்சுருந்தா புத்தியாக அடையாது. நான் வேணால் பொய் சொல்லலாம் இல்லையா, நம்ம நம்ப வைக்க வேணா பண்ணலாம். இந்த கர்மங்கள் விடாது. கர்மாக்கள் வேலை செஞ்சு தீரும். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.